இந்த விஷயத்துல வந்து பிரைவேட்டுடைய பங்களிப்பு மட்டும் கொண்டு வராம வந்து, நாளைக்கு வந்து இதுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த இழப்பீடு குடுக்குறது, காப்பீடு கிளைம் பண்றது அப்படிங்கிற விஷயமே அதுவும் ஒரு விஷயமா இருக்கு. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ட செட்டில் பண்றதுல கூட ஒரு ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் ஒரு ரிலாக்சேஷன் பீரியட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்க விஷயம். அந்த ஒரு பர்ட்டிகுலர் நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஆக்சுவலா ரொம்ப முக்கியமானது. இப்ப 2010ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்தியாவுக்கும் அமெரிக்குமான அந்த நியூக்ளியர் டீல் கொண்டு வந்தாங்க. இண்டோ அமெரிக்காக்கான டீல் அப்படிங்கிறதற்கு அணுசக்திக்கான ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த ஒப்பந்தம் உருவாக்கும்போது இடதுசாரிகள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப மன்மோகன் சிங் ஆட்சியில இருக்காங்க. இடதுசாரிகளோட சப்போர்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த டீல வந்து நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. டீல் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்காகவே வெளிய போனாங்க. கூட்டணி விட்டு வெளிய ஆமா. போனாங்க. அப்போ வந்து என்னன்னா, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு பிரத்யேகமா சட்டத்த கொண்டு கொண்டாங்க. சிவில் டேமேஜஸ் ஃபார் நியூக்ளியர் லயபிலிட்டி சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட்ன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அமெரிக்காட்டருந்து ரியாக்டர் வாங்குனாலும் சரி, ரஷ்யாட்டருந்து ஒரு ரியாக்டர் வாங்குனாலும் சரி, இல்ல கனடாட்டருந்து வாங்கினாலும், பிரான்ஸ் யார்ட்டருந்து வாங்கினாலும். ஏன்னா இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ரியாக்டர்ஸுமே வெளிநாட்டிலருந்து வாங்கினது தான். நாம எதுவும் உற்பத்தி பண்ணல. ஏறத்தாழ 23 ரியாக்டர்ஸ் வந்து இங்க இருக்கு இந்தியால. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். இந்த ரியாக்டர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விபத்து நேர்ந்தால் அதற்கான நஷ்டஈடு என்பது அவர்கள் வழங்க வேண்டும். முதலாக வந்து பார்த்தீங்கன்னா, அரசு தான் இத ரன் பண்ண போறாங்க. ஸோ அரசு வந்து ஃபர்ஸ்ட் டேமேஜஸ் குடுத்துருவாங்க. நஷ்டஈடு குடுத்துருவாங்க. குடுத்ததுக்கப்புறம் இந்த ரைட் டூ ரீகோர்ஸ் அப்படின்னு அந்த சட்டத்தில சொல்றாங்க. அந்த அணு உலை வாங்குகின்ற போதே 2 பேரும் ஒப்பந்தம் நீங்க கண்டிப்பா போடணும். அந்த ஒப்பந்தத்தில இந்த கிளாஸ் இருக்கணும்னு மேண்டேட் கொண்டாங்க. கண்டிப்பாக இது இருக்கணும். அப்ப நாளைக்கு ஒரு விபத்து நேர்ந்தால் நான் ஃபர்ஸ்ட் நஷ்டஈடு குடுத்துருவேன். எப்பா உன் ரியாக்டர் வெடிச்சிருச்சு. இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நான் இவ்வளோ குடுத்துருக்கேன். அதுக்கு நீ பொறுப்பு சொல்லணும். அதனால குடுக்கணும்ங்கிற கண்டிஷன் ம். போடணுங்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அந்த கண்டிஷன் போட்டதுனாலேயே வெளிநாட்டு கம்பெனிகள் யாரும் ரியாக்டர்ஸ் தர தயாரா இல்ல. நம்மட்ட விற்பனை பண்ண தயாரா இல்ல. இந்த ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால வந்து. அதனால இப்ப இந்த சட்டத்துல அத மாத்திட்டாங்க.